மாநாட்டில் வடசென்னை மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் சம்பந்தமாக மிக விரிவாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே, கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் சுந்தரராஜன் அவர்களே, நம்ம எல்லாம் வரவேற்று பேசி அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய ராயபுரம் பகுதி செயலாளர் தோழர் பவானி அவர்களே, நிறைவாக இங்கே நன்றி முறை இருக்கிற மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் நித்யராஜ் அவர்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கனுடைய கட்சியினுடைய 24வது அகில இந்திய மாநாடு ஏற்கனவே தலைவர்களால் குறிப்பிட்டதைப் போல 5வது முறையாக அகில இந்திய மாநாடு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை மதுரை மாநகரில் நடைபெற உள்ளது. அதற்கான ஒரு விரிவான தயாரிப்பு பணிகள் என்பது தமிழ்நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு இத்தகைய வரவேற்பு குழுக்கள் அமைப்பது, நிதி வசூல் உள்ளிட்ட பணிகள் என்பது துவங்கி இருக்கிறது. இந்த மாநாடு மற்ற கட்சிகளைப் போல ஏதோ கூடி கலைவது என்கிற முறையிலான மாநாடு அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக நம்முடைய மாநாட்டை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய 3 ஆண்டு காலத்திற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய அரசியல் நடைமுறை உத்தியை தீர்மானிப்பதும், இந்த 3 ஆண்டு காலத்தில் கட்சி மேற்கொள்ள வேண்டிய அரசியல் ஸ்தாபன பணிகளை தீர்மானிப்பதுமான மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய மாநாடாகத்தான் நடைபெற்றிருக்கிற அத்தனை மாநாடுகளும் இதுவரை நடந்திருக்கிறது. இந்த மாநாட்டிலேயும் நம்முடைய கட்சியினுடைய சொந்த பலத்தை அதிகரிப்பது என்பதுதான் இந்த 24வது அகில இந்திய மாநாட்டினுடைய மிக முக்கியமான நோக்கமாக கட்சியினுடைய மத்திய கமிட்டி தீர்மானித்திருக்கிறது. சமீபத்திலே 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் கட்சியினுடைய மத்திய கமிட்டி கூட்டம் சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. மாநாட்டிலே முன்வைக்கப்பட இருக்கிற அரசியல் தீர்மானம் மத்திய குழுவால் இறுதிப்படுத்தப்பட்டு அடுத்த சில நாட்களில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நம்முடைய கட்சி உறுப்பினர்களுக்கான விவாதத்திற்காக அது வெளியிடப்பட இருக்கிறது. வழக்கமாக நம்முடைய அரசியல் தீர்மானம் மட்டும்தான் இதுவரை நாம் விவாதித்திருக்கிறோம். ஆனால் முதல் முறையாக ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட அரசியல் நடைமுறை உத்தி எந்த அளவுக்கு நாம் சரியாக எந்த விதத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு பரிசீலனை அறிக்கை என்பதும் இந்த முறை கட்சி உறுப்பினர்களால் விவாதிக்கப்பட இருக்கிறது. அதனால் கட்சியினுடைய வரலாற்றில் இப்போதுதான் முதல் முறையாக ஏற்கனவே எடுத்த அரசியல் நடைமுறை உத்தி எந்த அளவுக்கு நாம் சிறப்பாக நிறைவேற்றிருக்கிறோம், அது இருக்கிற நிலைக்குறைகள் சம்பந்தமாக கட்சி முழுவதும் விவாதிப்பது என்று முதல் முறையாக நாம் முடிவெடுத்து அதற்கான ஆவணமும் ஏற்கனவே நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்தில் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த முறை பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2 ஆவணங்கள் விவாதத்திற்காக அகில இந்திய கமிட்டியால் வெளியிடப்பட இருக்கிறது. நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, அந்த தீர்மானம் முழுமையாக நம்முடைய கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்கக்கூடிய வகையில் விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று நான் நித்த பணிவோடு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் கட்சி உறுப்பினர்களை அத்தகைய கிளை கூட்டங்கள் எல்லா கிளை கூட்டங்களும் நடந்தாலும் கூட அனைவரும் அதில் பங்கேற்பதில்லை என்கிற பொதுவான குறைபாடு என்பது இங்கே இருக்கிறது, நாடு முழுவதும் இருக்கிறது. ஆகவே நாம் எடுத்த தீர்மானங்கள் அல்லது எடுக்க இருக்கிற தீர்மானங்கள் நம்முடைய கட்சி உறுப்பினர்களில் ஒரு கணிசமான பதினருக்கு என்னவென்றே தெரியாது, அவர்களுக்கு அதில் எந்த விதமான பங்கு இருக்காது என்ற முறையில் இருக்கக்கூடிய அந்த பலவீனம் என்பது அடியோடு போக்கப்பட வேண்டும். அதற்கு நம்முடைய வந்திருக்கிற தோழர்கள், கிளை செயலாளர்கள், இடைக்கமிட்டி உறுப்பினர்களுடைய ஒரு தீவிரமான முன்முயற்சியும் அக்கறையும் அனைத்து தோழர்களையும் கலந்து கொள்ள வைக்க வேண்டும் என்கிற ஒரு முன்னெடுப்பும் மிக மிக அவசியம் என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஏனால் இப்போது முன்வைக்கப்படுகிற இந்த தீர்மானம், அதன் மீது நடைபெறுகிற விவாதம், அதன் மீது நீங்க சொல்லக்கூடிய திருத்தங்கள் அல்லது எழுதியிருக்கக்கூடிய பல்வேறு விளக்கங்கள், இவையெல்லாம் சேர்ந்துதான் மதுரையில் நடைபெற்றிருக்கக்கூடிய மாநாட்டில் நாம் அந்த ஆவணத்தை இறுதிப்படுத்த இருக்கிறோம். அதுதான் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒளிவிளக்காக திகழும். அந்த வகையில் நம்முடைய கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் அந்த தீர்மானம் சம்பந்தமான விளக்க கூட்டத்திலே அல்லது அதற்கான விவாத கூட்டத்திலே பங்கேற்பது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சொந்த பணத்தை அதிகரிப்பது என்கிற இந்த மிக முக்கியமான முழக்கம்
ஏன் இந்த காலத்தில் மிகவும் அவசியமாகப்படுகிறது என்பது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நம்முடைய சொந்த படத்தில் இருந்துதான் அது யாரோடு நாம் சேர்ந்தாலும் அல்லது எத்தகைய தீர்மானத்தை நாம் எடுத்தாலும் நம்முடைய சொந்த படம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் அதனுடைய அமலாக்கமும் அதில் கிடைக்கக்கூடிய வெற்றியும் இருக்கிறது. அடுத்தவர்களை சார்ந்து என்னதான் நாம் கடுமையான முயற்சிகள் எடுத்தாலும் அது ஒரு முழுமையான வெற்றியை தருவதற்கு அடிப்படையாக இருக்கு. அதாவது நாம் எதிர்பார்க்கிற மாதிரியான விளைவுகளை அது ஏற்படுத்தாது. ஆகவே நம்முடைய கட்சியினுடைய சொந்த படத்தை அதிகரிப்பது என்பது நமக்கு முன்னால் இருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு கடமையாக இந்த மாநாட்டிலே அகில இந்திய மத்திய கமிட்டி என்பது தீர்மானித்திருக்கிறது. பொதுவாக நம்முடைய கட்சி ஒரு தேக்க நிலையில் இருக்கிறது என்பது தோழர்களுக்கு தெரியும். நம்முடைய கட்சியுடைய மாநில மாநாட்டிலேயும் அது சம்பந்தமாக மிக விரிவாக நாம் விவாதித்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் தேக்க நிலையில் இருக்கிறோம். அகில இந்திய அளவிலேயே கூட கட்சி ஒரு தேக்க நிலையில் இருக்கிறது. அதை உடைத்து முன்னேறி செல்வதற்கான முறையில் நம்முடைய பணிகளும் நம்முடைய முடிவுகளும் இருக்க வேண்டியிருக்கிறது என்பதை நாம் தீர்மானித்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், கட்சி உறுப்பினர் எண்ணிக்கையிலே பெரிய வேறுபாடு எதுவும் இல்லை. கடந்த 10-20 ஆண்டு காலமாகவே ஒரு குறிப்பிட்ட 1 லட்சத்திற்குள் என்ற முறையில் தான் நம்முடைய கட்சி உறுப்பினர் எண்ணிக்கை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கட்சி உறுப்பினர் புதிய பகுதியில் கட்சியை விஸ்தரிப்பது, புதிய பகுதியினரை கட்சிக்கு கொண்டு வந்து சேர்ப்பது என்பது நமக்கு முன்னால் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பணி. அதை இப்போது ஒரு போட்டி அரசியல் என்பது தமிழகத்திலே மிக வலிவாக இருக்கக்கூடிய காலம் இது. ஏதாவது ஒன்று சொல்லி மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பது அல்லது திசை திருப்புவது என்கிற முறையில் பல்வேறு சக்திகளும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நம்முடைய கவனத்தில் கொண்டு நம்முடைய பணிகள் என்பது இருக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய சொந்த பலத்தை அதிகரிப்பது என்பது நம்முடைய சொந்த வர்க்கத்தினுடைய நலனை பாதுகாப்பதை பொறுத்துத்தான் இருக்கிறது. அதிலே சமரசம் செய்து கொண்டு நாம் வளர்வது என்பதோ அல்லது நாம் வேறொரு கட்டத்திற்கு செல்வது என்பதோ நடைமுறையிலே சாத்தியமே இல்லை. ஆகவே நம்முடைய வர்க்கங்களை திரட்டுவது என்பது நமக்கு முன்னால் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பணி. அநேகமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுடைய ஒரு மறியல் போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் உண்மையிலேயே ஒரு எழுச்சிகரமாக நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுடைய ஒரு மிக நல்ல பங்கேற்புடன் கூடிய ஒரு நல்ல ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. அதே மாதிரி அநேகமாக எல்லா தரப்பு பிரிவினருமே ஏதாவது ஒரு குறைகளோடும் கோரிக்கைகளோடும் இந்த அரசின் மீதான அதிருப்தியோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எங்கிட்டு போனாலும் அது மாதிரிதான் வருது. ஏராளமான அமைப்பை சார்ந்தவர்கள் கோரிக்கை மனுக்களோடு சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் அநேகமாக 99% கோரிக்கையை நாங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். சும்மா ஒரு 1% தான் இருக்கு. அதுவும் எங்க இருக்குன்னு தெரியல. நாங்கள் அந்த அளவுக்கு மிகச் சிறப்பான முறையில் நாங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு நினைப்பிலே தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள் முன்னோடிகளுடைய பேச்சுக்கள் பூரா அந்த மாதிரிதான் இருக்கு. கள யதார்த்தத்திற்கும் அவர்களுடைய பேச்சுக்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது. ஒருவேளை கீழே இருக்கக்கூடிய இந்த நிலைமைகள் சம்பந்தமாக யதார்த்தமான நிலைமைகளை அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு அல்லது அவர்கள் கவனத்தில் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடு எது இல்லாமல் இருக்கிறார்களா அல்லது தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களா என்பது உட்பட நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கு. அதே நேரத்தில் நம்முடைய மத்திய கமிட்டியினுடைய அந்த அரசியல் தீர்மானத்தில் இந்த மாநாட்டிலேயும் பிஜேபிக்கு எதிரான சக்திகளை ஒன்று திரட்டுவது என்பது மிக முக்கியமான ஒரு அரசியல் முடிவாக மேற்கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்காது. ஏன்னா இந்த ஆட்சிக்கு இந்த 10 மாத காலத்தில் அவர்களுடைய அணுகுமுறையில் அல்லது அவருடைய பாராளுமன்றத்தில் அவருடைய பலம் குறைந்ததனால் அவருடைய அணுகுமுறையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மேலும் சொல்ல போனால் அதை விட கடந்த காலத்தை விட இன்னும் தீவிரமாக தங்களுடைய வகுப்புவாத பிரித்தாளும் கொள்கைகளை மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையிலே தான் அவருடைய செயல்பாடுகள் முழுவதுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் இந்த வகுப்புவாத மதவெறி சக்தியை தனிமைப்படுத்துவதற்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பார்களோ அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவது, அணி சேர்ப்பது என்பதைத்தான் நம்முடைய அரசியல் உத்தியாக நாம்
அகில இந்திய அளவில் மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய ஒரு வரைவு விதி என்பது சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க, அதாவது மாநில கல்வி என்பது இது பொதுப்பட்டியலிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மாநில அரசாங்கத்துக்கு எந்த விதமான பங்களிப்புமே இல்லாமல் பல்கலைக்கழகத்துக்கான துணைவேந்தரை ஆளுநரும் பல்கலைக்கழகத்தை சார்ந்த நிர்வாகமும் பல்கலைக்கழக மானியக் குழுவும் அந்த தேர்தல் குழுவை போட்டு அவர்களே தீர்மானிப்பார்கள் என்று ஒரு புதிய விதியை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுல இன்னும் மோசமான பொதுப்பட்டியல் என்றால் கூட அதை கூட ஏதோ மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்று கூட சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கிற பல்கலைக்கழகங்கள். இதிலே உட்பட அந்த 3 அமைப்புகளை சார்ந்த அந்த தேர்தல் குழுதான் துணைவேந்தரை தீர்மானிக்கும் என்ற அளவுக்கு அதில் விதிகள் திருத்தம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படி மாநில அதிகாரங்களை பறிப்பது என்பது மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அநேகமாக மாநில அரசாங்கங்களே ஒரு முனிசிபாலிட்டி, ஒரு நகராட்சி நிர்வாகம் என்கிற அளவுக்கு கொண்டு வந்து விடுவார்களா என்கிற அளவுக்கு மத்திய அரசாங்கத்துடைய அதிகார வரம்பு மீறிய ஒரு செயலாக அது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்தில் நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவேதான் மத்திய பிஜேபி அரசுக்கு எதிராக அனைவரையும், அதற்கு எதிரான சக்திகள் அனைவரையும் ஒன்று திரட்டுவது என்று நாம் தீர்மானித்திருக்கிறோம். நம்முடைய அகில இந்திய மாநாட்டை ஒட்டி கூட இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய ஒரு கருத்தரங்கத்தை மதுரையில் நடத்துவது என்று நாம் தீர்மானித்திருக்கிறோம். என நிதியில பாரபட்சம், மாநில அதிகார பறிப்பு, ஏற்கனவே மாநில அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் செயல்படுவது, இதனால் நம்முடைய கேரள மாநில அரசாங்கம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே இது போன்ற எல்லா பிரச்சனைகளும் கிட்டத்தட்ட எதிர்கட்சி ஆளக்கூடிய எல்லா மாநில முதல்வர்களுமே அரசாங்கங்களுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பிரச்சனையை ஒரு அகில இந்திய அளவில் போக்கஸ் பண்ணுவது என்கிற முறையில் நாம் இந்த பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கருத்தரங்கத்தை மதுரையில் நடத்துவது என்று கூட நாம் தீர்மானித்தோம். அது நிச்சயமாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய ஒன்றாக நிச்சயமாக இருக்கும். இந்த பல்கலைக்கழக மானியக் குழு பிரச்சனையில் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒத்த கருத்துடைய மற்ற மாநில முதலமைச்சர்களெல்லாம் சேர்ந்து இதை குரல் கொடுக்க வேண்டும் என்கிற முறையில ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். நேற்றைய தினம் கேரள மாநில சட்டப்பேரவையில் நம்முடைய அரசாங்கம் ஒரு சிறந்த தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். நான் சொன்ன மாதிரி மாநில சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கிற பல்கலைக்கழகங்களில் உட்பட இந்த மத்திய அரசாங்கம் தான் துணைவேந்தர்களை தீர்மானிக்கும் என்பது எந்த அளவுக்கு அவங்க அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற அம்சம் நம்முடைய கேரள மாநில தீர்மானத்தில் தான் இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தீர்மானத்தில் கூட அந்த மாதிரியான அம்சங்கள் என்பது இடம்பெறவில்லை. பொதுவாக இந்த வரைவு மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்கிற முறையில தான் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலும் தமிழ்நாடு அரசாங்கத்தை அந்த வகையில் பாராட்ட வேண்டும். அதாவது மத்திய அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிப்பது, மாநில அரசுக்கு எதிராக செயல்படுவது, மாநில அரசாங்கங்களிடையே பாரபட்சம் காட்டுவது போன்ற விஷயங்களில் உறுதியான ஒரு எதிர்ப்பை உடனுக்குடன் தெரிவிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், மதுரையிலே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படுவதற்கு எதிராக சட்டமன்றத்திலே தீர்மானம், ஒரு பன்னாட்டு முதலாளிக்கு எதிராகவும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராகவும் ஒரு தமிழ்நாடு சட்டமன்றத்திலே உடனடியாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். போன்ற பல விஷயங்களில் இவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான செயல்களில் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கை வரவேற்கத்தக்க முறையில் அவர்கள் பணியாற்றுகிறார்கள், செயல்படுகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். அதே நேரத்தில் மாநில மக்களுடைய நலன், குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல நம்முடைய உழைப்பாளி மக்களுடைய நலன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அவர்கள் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய அதே நவ தாராளமய கொள்கையை தான் கடைபிடிக்கிறார்கள் என்பதை நம்முடைய மாநில மாநாட்டினுடைய அறிக்கையிலே ரொம்ப திட்டவட்டமாக நாம் தெரிவித்திருக்கிறோம். ஆகவே இது இந்த புதிய தாராளமய கொள்கையினுடைய விளைவாகத்தான் நிரந்தர பணி என்பதே கிட்டத்தட்ட இல்லை. வேலையின்மை என்பது இன்றைக்கு உலக அளவில் முதன்மையான பிரச்சனையாக முன்னுக்கு வந்திருக்கிறது. உலக அளவில், இந்தியாவிலும் அதுதான் முதன்மையான பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. படித்த இளைஞர்களுக்கு, நன்கு படித்த இளைஞர்களுக்கு கூட அரசாங்கத்துடைய நிரந்தர வேலை என்பது இனிமேல் கனவாக போய்விடும் என்கிற அளவுக்கு பல்வேறு
அரசாங்கங்களுடைய செயல்கள் என்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் விதிவிலக்கல்ல. இன்னும் சொல்ல போனால் பல்லாண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட நிரந்தர பணியிடங்களையே காலி செய்வது என்கிற ஒரு மோசமான போக்கை இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நிரந்தர பணியிடங்களை காலி செய்துவிட்டு அனைத்து இடங்களிலும் வெளிமுகமை மூலம் பணி நியமனம் செய்வது அல்லது ஒப்பந்தத்தின் மூலமாக பணி நியமனம் செய்வது, இது போன்ற செயல்களில் இவர்கள் முழுக்க முழுக்க பணி நிரந்தரமானது. ஆனால் வேலைக்கு வைக்கக்கூடிய ஆள் என்பது ஒப்பந்ததாரராகவோ அவுட் சோர்சிங் மூலமாகவோ இந்த மாதிரி நியமிக்கப்படுவது என்பதை வழக்கமாகவே வைத்திருக்கிறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, பணம் இல்ல அப்படின்ற ஒரு காரணத்தை அவங்க திரும்ப நிதி இல்ல, பணம் இல்ல. இன்னைக்கு நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர்களின் முக்கியமான போராட்டமே ஓய்வு கால பலன்கள் ஏற்கனவே பல்லாண்டுகளுக்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு உட்பட வழங்கப்படவில்லை என்பதுதான் உங்களுடைய முக்கியமான பிரச்சனை. அதன் மீது நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் இருந்த போதும் கூட அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மாறாக மேலும் மேலும் அப்பீல் செய்வது, மேல்முறையீடு செய்வது என்கிற மிக மோசமான போக்கை இவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவங்க நினைக்கக்கூடிய காரியத்தை செஞ்சிருக்கார்கள். அவர்கள் விரும்பக்கூடிய அல்லது அவர்களாக முன்மொழியக்கூடிய திட்டங்களுக்கு பூரா அதை நிறைவேற்றிட்டே இருக்காங்க. ஆனால் இது போன்ற உழைப்பாளி மக்களுடைய பல்வேறு கோரிக்கைகள், பாரசூரியர் ஆசிரியர் பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்பதற்கு பதிலாக புதிய ஓய்வூதிய திட்டத்தை எப்படி செயல்படுத்தலாம் என்று அதற்கு ஒரு குழு போடுவது என்று சட்டமன்றத்திலே தன்னிச்சையாக அவர்கள் முன்னெடுத்து அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய குத்தரிப்பான ஒரு நிலைமை என்பது இருக்கிறது. ஆசிரியர் ஆசிரியர்கள் மத்தியில் குறைந்தபட்சம் இவர்களை அழைத்து பேசி என்ன செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, என்ன வாய்ப்பு இல்லை என்கிற முறையில் கலந்து பேசுகிற ஒரு அணுகுமுறை கூட இல்லாமல் தன்னிச்சையாக புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது, எப்படி அமல்படுத்துவது என்பது சம்பந்தமாக நிபுணர் குழு ஆய்வு செய்யும் என்று சொல்லி அதற்கு ஒரு கமிட்டியை அவர்கள் போட்டது என்பது எந்த விதத்திலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. தமிழ்நாடு முழுவதுமே ஆசிரியர் அரசூழியர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி நம்முடைய உழைக்கும் வர்க்கத்திற்கு எதிராக அவர்கள் இப்படிப்பட்ட முயற்சிகளை எடுக்கிற போதெல்லாம் நாம் எதிர்ப்பதை தவிர வேறு வழியில்லை. எதிர்க்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய விழுப்புரம் மாநில மாநாடு மிக தெளிவாக வரையறுத்திருக்கிறது. ஆகவே இதைத்தான் நாம் ஆட்சியாளர்களுடைய கவனத்துக்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் சாதகமான மக்களுக்கு சாதகமான நடவடிக்கை எடுத்தால் நிச்சயமாக திமுக அரசாங்கத்தை நாங்கள் ஆதரிப்போம். ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய மாநில அரசுக்கு விரோதமான நடவடிக்கைகளை நீங்கள் எதிர்க்கிற போது உங்களோடு நாங்கள் உடன் இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் மாநில மக்களுடைய நலனுக்கு விரோதமாக, உழைப்பாளி மக்களுடைய நலனுக்கு விரோதமாக மாநில அரசு செயல்பட்டால் அதை எதிர்த்து நாங்கள் களத்திலே நிற்போம் என்பதைத்தான் விழுப்புரம் மாநில திட்டவட்டமாக வரையறுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய செயல்பாடுகள் என்பது அமையும். இரண்டாவது, சொந்தப்படுத்த அதிகரிக்கணும் சொல்லுகிற போது வெறும் கட்சியில் மட்டுமல்ல, கட்சி விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வர்க்க வெகுஜன அமைப்புகளும் விஸ்தரிக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. வர்க்க வெகுஜன அமைப்புகள் விஸ்தரிக்கப்படாமல் கட்சி மட்டும் தனியாக விஸ்தரிப்பது என்பது நடைமுறையில் சாத்தியமே இல்லை. இந்த விஸ்தரிப்புக்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பணி கள போராட்டங்கள், குறிப்பாக ஸ்தல போராட்டங்கள். ராமகிருஷ்ணன் பேசும்போது கூட சொன்னார், அங்க பல பகுதிகளில் ஸ்தல போராட்டங்கள் எப்படி துவங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அனைத்து கிளைகளிலும் நம்முடைய மாநில மாநாட்டுடைய மிக முக்கியமான முடிவுகளில் ஒன்று, அனைத்து கிளைகளும் ஏதாவது ஒரு ஸ்தல போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். அது முன்வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிற வரை அந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். அடையாளபூர்வமான போராட்டங்களில் திருப்தி அடையக்கூடாது. அப்படி திருப்தி அடையக்கூடிய ஒரு போக்கு நம்முடைய கட்சி தோழர்கள் மத்தியிலே இருக்கிறது என்று சொல்லி விமர்சன பூர்வமாகவும் சுய விமர்சன ரீதியாகவும் நாம் நம்முடைய மாநில மாநாட்டு அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறோம். ஆகவே எல்லா பிரச்சனை இல்லாத ஊரே கிடையாது, பிரச்சனை இல்லாத தெரு கிடையாது. என்ன பிரச்சனை, எந்த பகுதி மக்களை அதில் போராடுவதற்கு எந்த பகுதி மக்கள் தயாராக இருக்கிறார்கள், அதை அடையாளம் காண்பது, தொடர்ச்சியாக அந்த மக்களோட உயிரோட்டமான முறையில் அந்த கோரிக்கையின் மீது உங்களுக்கு தெரியும். விவசாயிகளுடைய போராட்டம் 1 வருஷ காலம் நடந்தது. 1 வருட காலங்களா ஒரு குறிப்பிட்ட கோரிக்கைக்காக போராட்டம் நடக்குது. நம்ம எல்லாம் கனவுல கற்பனையில கூட நினைச்சிருக்கேன். நீங்க யாராவது நினைக்கிறா, நான் நினைச்சிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட கோரிக்கைக்காக ஓராண்டு காலம் ஒரே இடத்தில் உட்கார்ந்து லட்சக்கணக்கான பேர் போராட்டத்தில் ஈடுபடுவது, கோரிக்கை நிறைவேறாமல் வீடு திரும்புவதில்லை என்று சொன்னது மட்டுமல்ல, அதே போலதான் சொல்லும் போது நம்ம உசுப்பேத்தத்துக்கு நிறைய பேசுவோம்ல, நம்ம கூட பேசணும்ல, உசுப்பேத்தத்துக்கு நிறைய சொல்லுவோம். அந்த மாதிரிதான் நம்ம எல்லாம் நினைச்சோம். சரி,
யாரும் கூட அந்த கைப்பூடுறதுக்கு ஏதோ ஒன்று சொல்றாங்க, பரவாயில்ல, ஏதோ ஒன்று நடுவு நடந்தா சரின்னு. அப்புறம் பார்த்தா 3 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, 8 மாசம் ஆச்சு, 10 மாசம் ஆச்சு, 12 மாசம் ஆச்சு, 13 மாசம் ஆச்சு. அவங்க பாட்டில் உட்காந்துட்டே தான் இருக்காங்க. ஸ்ட்ரென்த் ஒன்றும் குறையில. நாளாக நாளாக பொதுவாக வரையான போராட்டத்தில் நாளாக பங்கேற்பவருடைய எண்ணிக்கை குறைவது என்பதை பல போராட்டங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பிச்சு பிச்சுட்டு போயிடுறது அல்லது ஒரு சோர்வு. ஆனால் இந்த டெல்லியில் நடைபெற்ற விவசாயிகளுடைய போராட்டத்தில் அந்த பலமும் அதை பங்கேற்கக்கூடிய எண்ணிக்கையே குறையல. பெண்களுடைய எண்ணிக்கை குறையல, ஆண்களுடைய எண்ணிக்கை குறையல. ஆகவே ஒரு புதிய முன்னுதாரணத்தை, ஒரு புதிய சரித்திரத்தை, ஒரு புதிய போராட்ட வழிமுறையை இந்தியாவுடைய உறவு பெருமக்கள் நமக்கு காண்பித்திருக்கிறார்கள், அதில் வெற்றி கண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு நீடித்த போராட்டத்திற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுதான் டெல்லியில் நடைபெற்ற அந்த போராட்டம். ஆகவே அப்படிப்பட்ட நீடித்த போராட்டத்தை இந்த தீர்மானத்தில் அது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. இந்த அடையாளப்பூர்வமான போராட்டத்திற்கு பதிலாக நீடித்த போராட்டத்தையும் வெற்றி பெறுகிற வரைக்குமான போராட்டமாகவும் நடத்துவதற்கு நாம் மக்களையும் தயார் செய்ய வேண்டும். அதற்கு முதலில் நாம் உணர்வு ரீதியாக தயாராக வேண்டும். போன கூட்டத்தில் தான் பேசினார். இந்த நூல் வெளியீடு இங்க நடந்தது. ஜோதி வந்திருக்காரா? அவருடைய நூல் வெளியீட்டுல தான் மகேந்திரன் பேசினார். காத்திருக்கும் போராட்டம் சொல்லிதான் போனேன். ஆனா டிக்கெட் கையில எடுத்துக்கிட்டு திரும்பி வரதுக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டு கரெக்டா ஒரு நாள் பேரை போயிட்டு கரெக்டா டிக்கெட் வச்சுக்கிட்டு தான் போய் காத்திருக்கும் போராட்டம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசும்போது பேசுறாங்க. அப்படிதான் நம்ம தயார் பண்ணும்போது அப்படிதான் காத்திருக்கும் போராட்டம் என்ன, கோரிக்கை நிறைவேறுகிற வரை காத்துக்கிட்டு இருக்கணும். போனார்கள் வந்தார்கள் தான் இதுல காத்திருக்கும் போராட்டமா? அப்படின்னா போராட்டத்துடைய வடிவத்தை நாம் தீர்மானிக்கிற போதே, ஒரு ஆர்ப்பாட்டம் மற்றது இந்த மாதிரியான இதை நம்ம தீர்மானிக்கிற போதே அது ஒரு சம்பிரதாயபூர்வமாகவும் ஒரு பிரச்சாரத்துக்கான வடிவமாகவும் தான் நாம் தீர்மானிக்கிறதே தவிர நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு அந்த ஒரு கோரிக்கையை நாம் முன்வைப்பதில்லை. கோரிக்கை நியாயமானதுதான். ஆனா நம்ம சும்மா ஒரு சம்பிரதாயபூர்வமாக தலையிடுவது போன்ற அத்தகைய அடையாளபூர்வமான போராட்டங்கள் என்பது பலன் தராது. நாம் எதிர்பார்க்கிற மாதிரியான வளர்ச்சியை நோக்கி கட்சியை கொண்டு செல்ல முடியாது. ஆகவே ஒரு நீடித்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பது நம்முடைய விழுப்புரம் மாநாட்டுடைய மிக முக்கியமான முடிவுகளில் ஒன்று. அகில இந்திய தீர்மானத்திலேயும் இதை மிக முக்கியமான ஒன்றாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே வரக்கூடிய காலத்தில் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிளையிலையும் ஒரு சில போராட்டம், அது 7-10 கோரிக்கைகள் இருக்கலாம். அதில் ஏதாவது சில கோரிக்கைகளையாவது நிறைவேற்றுகிற வரை ஒரு தொடர்ச்சியான சம்பந்தப்பட்ட மக்கள் பகுதியில் பங்கேற்க வைக்கக்கூடிய வகையில் நம்முடைய அணுகுமுறையில் இருக்க வேண்டும். அதற்கான முறையில் நம்முடைய வேலைப்பாடுகளில் ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது எல்லாவற்றின் மூலமாகத்தான் கட்சியுடைய விஸ்தரிப்பு, சொந்த பலத்தை அதிகரிப்பது, வாக்குப்பலத்தை அதிகரிப்பது போன்ற எல்லாம் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கிறது. வாக்குப்பலத்தை அதிகரிப்பது என்று சொன்னால், நான் கூட இடையில ஒரு பேட்டியில கூட சொல்லியிருந்தேன். கல்வராயமலையில போன உள்ளாட்சி தேர்தல் 2019 உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது தோழர்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம இப்ப அந்த பதவி காலம்லாம் முடிஞ்சு போச்சு. ஜனவரி மாசம் 5ஆம் தேதியோட பதவி காலம் முடிஞ்சு போச்சு. இப்ப அதிகாரிகள் கையில போச்சு. அதாவது எப்படி நாடாளுமன்றமோ எப்படி சட்டமன்றமோ அதே போலதான் உள்ளாட்சி மன்றமும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கட்டாயம் தேர்தல் நடத்த வேண்டும் என்பது அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு அல்லது உத்தரவு. ஆனால் ஆளுங்கட்சிகள் விரும்பினால் தேர்தல் நடத்தலாம், ஆளுங்கட்சிகள் விரும்பவில்லை என்றால் அதிகாரிகள் கையில் நிர்வாகத்தை கொடுத்துவிட்டு எப்போது வேண்டுமானால் தேர்தல் நடத்தலாம் என்கிற முறையில் அதிமுக திமுக இரண்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே தமிழ்நாடு சட்டமன்றத்தை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி 5 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு தேர்தல் நடத்தாம ஒரு வருஷம் 1.5 வருஷம் கவர்னர் கையில் விட்டுட்டு அப்புறம் தேர்தல் நடத்த ஒத்துவாங்களா? அதெல்லாம் உள்ளாட்சி மன்றமும் அது அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலான ஒரு அமைப்பு தான். அந்த அமைப்புக்கு தேர்தல் நடத்தாமல் இப்போது அவங்க என்ன காரணம் சொல்றாங்க, இந்த வார்டு மறுவரையறை என்கிற ஒரு காரணத்தை சொல்லி இப்போது அதிகாரிகள் கையில 27 மாவட்டத்தினுடைய நிர்வாகம் என்பது அதிகாரிகள் கையில போயிடுச்சு. இன்னும் அவங்க வச்சதுதான் சட்டம். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு எந்த விதமான பங்கும் இல்லை. இனிமேல் எப்போது தேர்தல் நடத்துவார்கள் என்பதற்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை. 6 மாதத்துக்கு ஒரு துறை அவர்கள் நினைத்தால் ஒரு ஆர்டினன்ஸ் மூலமாக அதிகாரிகளுடைய காலத்தை நீடித்துக் கொண்டே இருக்கலாம். ஒரு ஜனநாயக பூர்வமாக செயல்பட வேண்டிய உள்ளாட்சி நிர்வாகம் என்பது இல்லாமல் போய்விட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பிலே
வார்டு மறுவரை செய்ய வேண்டி இருந்தாலும் 5 ஆண்டுகளுக்கு முறை கட்டாயம் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. ஆனால் இவர்கள் உயர்நீதிமன்றத்திலே இவர்கள் சொன்ன அந்த காரணத்தை ஏற்றுக்கொண்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சரிதான், நீங்க மறுவரையில பண்ண பிறகு தேர்தல் நடத்துங்கன்னு இங்க இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாக ஒரு உத்தரவை கொடுத்து இப்போது உள்ளாட்சி நிர்வாகங்கள் அனைத்தும் கலைக்கப்பட்டுவிட்டது. நான் சொல்ல வந்த விஷயம் வேற. 2019 உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. தேர்தலாம் ரிசல்ட்லாம் வந்துருச்சு. ரிசல்ட் வந்து எல்லாம் பதிவேற்கிறாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு அங்க இருக்கிற ஒரு மலைவாசி போன் பண்ணாரு எனக்கு, கல்வராயன் மலையில இருந்து போன் பண்ணி அவர் அவருடைய கோரிக்கை எல்லாம் சொன்னார். இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆயிடுச்சுங்க, என்னோட கோரிக்கை இதெல்லாம் நீங்க தான் செய்யணும் கொண்டு வரணும்னு சொன்னார். அப்புறம் நான் என்ன கேட்டேன், உள்ளாட்சி தேர்தல் நடந்தது யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டேன். நான் உதயசூரியனுக்கு தானே போட்டேன். அங்க நம்ம கட்சி வந்து ஒன்றிய கவுன்சிலருக்கு நிற்கிது, அறுபத்தி நட்சத்திரத்துல நம்ம கட்சி போட்டியிட தனித்து நம்முடைய இது திமுக அதிமுக மும்முனை போட்டி ஒரு மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் நம்ம வந்து தோத்துட்டோம். அப்ப நான் வந்து கேட்டேன், அங்க அறுபத்தி நட்சத்திரத்துல ஒருத்தர் நின்னார கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் தெரியுமா கேட்டேன். அப்ப தங்கமானவங்க நல்லாவே தெரியும். அப்படியாக நீங்க அவருக்கு ஓட்டு போடலான்னு கேட்டேன். இல்லைங்க நாங்க பரம்பரையாவே உதயசூரியனுக்கு தான் போடுவோம், அதனாலதான் நான் அவருக்கு போட்டேன் அப்படின்னு. அப்புறம் நான் கேட்டேன், பரம்பரையா நீங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போறீங்க, அப்படியே பிரச்சனைனா எனக்கு போன் பண்றீங்கன்னு கேட்டேன். அவர் அதை விட அவர் சொன்ன பதில் கேட்டேன், இல்லங்க அதுக்கெல்லாம் நீங்க தான் லைக் போட்டுருவீங்க. அதனால ஜனங்க வந்து ரொம்ப தெளிவாவே இருக்கிறாங்க. நம்ம எதுக்கு லைக் போடுவோம், அவங்க எதுக்கு லைக் ரொம்ப தெளிவாக இப்ப இருக்காரு. அந்த பெரியவர் இருக்காரு, போனா மரியாதை பண்ணுவாரு, வீட்டுல தங்கி சாப்பாடு போட அதான் பண்ணுவாரு. ஆனா அது என்னமோங்க அங்க போனோம்னா அந்த உதயசூரியன் நோக்கி கை போயிடுங்க. எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க அப்பா காலத்துல இருந்து இப்படியேதாங்க ஒரு செட்டு வந்து இருக்காங்க, இருக்காங்க. சோ இதுல இருந்தாலும் அந்த மக்களை வென்றெடுத்து அரசியல் ரீதியாக நம்ம பக்கம் கொண்டு வந்து நம்ம பலன் பெற்றவர்கள் தான் நான் சொல்றேன். அந்த பிரச்சனைகள்லாம் அப்புறம் தலையிட்டா தீர்த்தா பண்ணோம். நம்மால் பலன் பெற்றவர்கள் உட்பட நமக்கு வாக்களிப்பதில்லை. நம்மால் பலன் பெற்றவர்கள் உட்பட அரசியல் ஸ்தாபன ரீதியாக நம்முடைய கட்சியில் சேர்வதில்லை என்கிற நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொன்னதை வச்சு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் யாருக்காவது ஏதாவது செஞ்சுதான் இருக்கீங்க. அதை பூரா யோசிச்சீங்கன்னா இந்த மாவட்டத்துல நம்மளை விட பெரிய கட்சி யாராவது இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. பைசா செலவு இல்லாம யாரும் செஞ்சிருப்பா? மற்றவர்களெல்லாம் போனா எவ்வளவு அதுக்கு செலவழிக்க வேண்டியது, எவ்வளவு இவங்க வந்து பூமி குறுகி போய் கேட்க வேண்டியிருக்கு. நம்மள்கிட்ட கேட்கிற மாதிரி என்ன தோணும், உங்களை மண் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி மற்ற கட்சி தான் கேட்கணும்ல. சோ இந்த மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் பலன் பெற்றவர்கள் பூரா நமக்கு ஆதரவாக நம்முடைய கட்சி நம்முடைய வர்க்க விருச்ச அமைப்புகளில் இணைந்து செயலாற்றி இருந்தால். ஆகவே நாம் கேட்டுக்க விரும்புகிறது கட்சி விஸ்தரிப்பினுடைய ஒரு மிக முக்கியமான அம்சம், இருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர்கள் தன்னார்வலர்களாக வேலை செய்வதற்கு முன்வரங்கள். ஏதோ இப்ப கட்டாயப்படுத்தி நாங்கள் வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கோம். நான் கிளை கொடுத்து வரலன்னா நீ ரெனியூவல் பண்ண முடியாது, இப்படி மிரட்டி உருக்கி அல்லது ஏதாவது கட்டாயப்படுத்தி இப்படி தக்க வச்சிருக்கிறதை தவிர ஒரு தன்னார்வமாக நம்முடைய தோழர்கள் கட்சி பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற 1 லட்சம் கட்சி உறுப்பினர்களும் தானாக முன்வந்து கட்சி பணியை செய்வது என்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டா முன்னுடைய அதெல்லாம் விட்டுருங்க. சில மணி நேரம் 8 மணி நேரம் வேலைக்கு போறீங்க, அல்லது 10 மணி நேரம் வேலைக்கு போறீங்க, ஒரு 10 மணி நேரம் சொந்த வேலை வீட்டு வேலையை கூட பாருங்க, ஒரு 4 மணி நேரம் கட்சிக்கு, ஒரு 6 மணி நேரம் கட்சிக்கு உங்களால என்ன உங்க வாய்ப்பு இருக்குதோ அந்த முறையில் தன்னார்வமாக நம்முடைய அனைத்து கட்சி உறுப்பினர்களும் கட்சி வேலையை செய்வது, கட்சி தீர்மானித்து கொடுத்திருக்கிற வேலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது என்கிற முறையில் நாம் அனைவரும் முடிவுக்கு வந்தால் இப்போது இருப்பதை விட பல மடங்கு நம்முடைய வேலைகளை அதிகரிக்க முடியும். அதுக்கு நான் புதுசா கட்சியில் ஆள் வந்து நம்ம வேலை செய்யணும் சொல்றேன். இருக்கிற ஆளு ஏன்னா நம்ம திரும்ப எல்லாரையும் இது பண்ணிட்டு இருக்கோம். 30% பேர் தான் கூட்டத்துக்கே வர்றாங்க, 30% பேர் தான் வேலை செய்யறாங்க. தேர்தல் நேரத்திலே கூட 2 தொகுதி நின்னோம், 2 ஜெயிச்சோம், நல்ல வாக்கு வித்தியாசம், நல்ல வாக்கு சதவீத உயர்த்துக்கு எல்லாம் உண்மைதான். ஆனா அறிக்கையில் என்ன எழுதிட்டு இருக்கோம், கட்சி உறுப்பினர்கள் 50% பேர் தேர்தல் வேலை செய்யவில்லை. எங்க திண்டுக்கல் முதலில் நாங்கெல்லாம் சேர்ந்து போய் வேலை செஞ்சோம். ஆமா, சென்னை வடசென்னையிலிருந்து தென் சென்னையிலிருந்து 100 கணக்கான பேரை கொண்டு போய் வெளியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட தோழர்களை வெளி மாவட்டங்களிலிருந்து கொண்டு போய் மாதக்கணக்காக தங்க வைத்து
பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவழித்து தேர்தல் பிறகு எப்படியாவது வெற்றி பெறணும். நம்ம வேலையினால அது விட்டுட்டோம், கோட்டை விட்டுட்டோம்ன்ற மாதிரி வந்தா எவ்வளவு பெரிய பலவீனமா இருக்கும், அது எவ்வளவு பெரிய சோகமான ஒரு செய்தியாக இருக்கும். அதனால எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்கிற முறையில் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய திறமை வாய்ந்த தேர்தல் வேலையில் அனுபவம் உள்ள 500க்கும் மேற்பட்ட தோழர்கள் கொண்டு போய் வச்சுதான் வேலை செஞ்சோம். ஆனா அங்கே அங்க இருக்கக்கூடிய 50% தோழர்கள் தேர்தல் வேலையில் ஈடுபடவில்லை. அங்க இருக்கிற 100% வேலை செஞ்சா அங்க இருந்து போக வேண்டிய அவசியமே இருந்திருக்க. தேர்தல் வேலை தான் இருக்கிறதுலே நேரடியாக அரசியல் வேலையில் ஈடுபடக்கூடிய மற்ற கட்சிக்காரங்களா இருக்கிற போது நம்ம வீட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டா அவன் பார்த்துட்டு என்ன சொல்லுவான், நாங்கெல்லாம் செய்யறோம், உங்க கிளை செயலாளர் வரல, உங்க உறுப்பினர் வரல அப்படின்னா நமக்கு பெருமையா இருக்குமா? ஏன்னா அப்படிப்பட்ட சூழல்கள் நம்ம பார்த்தோம். ஆகவே நம்முடைய கட்சி இருக்கிற கட்சி உறுப்பினர்களை 100% செயல்படக்கூடியவர்களாகவும் தன்னார்வத்துடன் செயல்படக்கூடியவர்களாகவும் தன்னுடைய உழைப்பை தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில் கட்சியுடைய வேலையில் தன்னை நான் இன்னைக்கு ஈடுபட்டேன், நீங்க நைட்டு படுக்க போகும்போது இன்னைக்கு என்ன வேலை செஞ்ச கட்சிக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே செய்யலாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காது, இருக்குமா இருக்காதா? இருக்காதா? சரி, இதுக்கு பிறகு கொஞ்சம் கொண்டாடுறதுக்காக வந்து எல்லாரும் நைட் படுத்து போகுது, இன்னைக்கு என்ன செஞ்சோம், ஒண்ணுமே செய்யலையா, நாளைக்காவது ஏதாவது சேர்த்து செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வை நாம் வளர்த்துக் கொள்வதன் மூலமாக நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மதுரை மாநாடு உண்மையிலேயே நமக்கு அரசியல் ரீதியாகவும் ஸ்தாபன ரீதியாகவும் நம்முடைய கட்சியை வலுப்படுத்துவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இன்னொரு 68 நாள் தான் இருக்கு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னொரு 68 நாள் தான் இருக்கு. ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் இன்னும் 68 நாள் தான் இருக்கு. நாளைக்கு முடிஞ்ச 67 நாள் தான் இருக்கு. அதனால மாவட்ட செயலாளர் சொன்னது மாதிரி அந்த குறிப்பிட்ட கால வரையறைக்குள் ஒவ்வொரு பணியையும் நாம் முடிக்கவில்லை என்று சொன்னால் நாம் தீர்மானத்திற்கு அடிப்படையில் 100% வெற்றிகரமாக அந்த பணிகளை நிறைவேற்ற முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளுமே மிக மிக முக்கியம். அவரவர்களுக்கு தீர்மானித்திருக்கிற அவரவர் ஏற்றுக்கொண்ட அந்த பணிகளை வெற்றிகரமாக நடத்துவதன் மூலமாகத்தான். ஏன்னா பல கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ண போறோம். பல கோடி ரூபாய்னா விஜய் பண்ண மாதிரி நினைச்சுக்காருங்க. அவரு கிட்டத்தட்ட ஒரு 72 கோடி ரூபாய் செலவு பண்ணதான் அவங்க ஆட்கள் சொல்றாங்க. வெளியே சொல்றதே எவ்வளவுனா உள்ள எவ்வளவு நடக்குதுன்னு தெரியல அந்த விக்கிரவாண்டி மாநாடுக்கு. ஆனா நம்ம காடு தக்க வைக்கிறது இது அவங்க மாநாட்டு வேற, வந்தார்கள் சென்றார்கள் மாதிரி ஒரு நாள் மாநாட்டுக்கு அவர் அவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு. நம்ம ஒரு வாரம் மாநாடு 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும், 1ஆம் தேதியிலிருந்து வந்துடுறாங்க, 7ஆம் தேதி தான் போறாங்க. 7 நாளைக்கு தங்க வைக்கிறது போக்குவரத்துனா கிட்டத்தட்ட எவ்வளவு சிக்கனமாக பண்ணாலும் கூட 7-8 கோடி ரூபாய் இல்லாமல் நாம் அந்த மாநாட்டை நடத்த முடியாது என்ற அளவுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து தான் செய்ய வேண்டும். ஏற்கனவே ரொம்ப பார்த்து தான் செய்வோம். இப்ப இன்னும் ரொம்ப பார்த்து செய்ய வேண்டியிருக்குன்னா அடுத்தடுத்து நிதி வசூல் என்கிற போது கட்சி தோழர்கள்ட்ட தொடர்ந்து நிதி வசூலாவே இருக்கு அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் குற்றச்சிட்டு இருக்காங்க. அது ஆமா தொடர்ந்து அப்படியா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனால கூடுமான வரைக்கும் சிக்கனமாகவும் அதே நேரத்தில் சிறப்பாகவும் அது தமிழ்நாடுனா எப்படி நடத்துறது ஒரு பொதுவான ஒரு நல்ல பேர் இருக்கு. அந்த பேரை கெடுத்துக்காம நடத்தணும். தமிழ்நாடுல நல்ல சிறப்பாக நடத்துவாங்க, நல்ல இதாக நடத்துவாங்க அப்படின்ற ஒரு நல்ல பேரு. அது என்ன மாநாடு தான் சரி, கட்சி மாநாடும் கிடையாது. சிஐடியா இருக்கட்டும், ஜிசாவா இருக்கட்டும், விதோசாவா இருக்கட்டும், மாதர்சங்கமா இருக்கட்டும், டைஃபி, எஸ்எஃப்ஐ அனைவரும் எல்லா அகில இந்திய மாநாடும் நம்ம நடத்திருக்கோம். பாதர்சங்கம் ஒன்றுதான் நடத்தல. ஆமா, அகில இந்திய மாநாடு எல்லா அகில இந்திய மாநாடும் நம்ம நடத்திருக்கோம். சோ அதனால பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு என்பது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தோழர்கள் மத்தியில் இருக்கிறது. ஆகவே அவருடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நாம் கட்டாயம் அந்த மாநாட்டை நடத்த வேண்டும். தமுக்க மைதானம், அந்த 11 ஏக்கர் அந்த மைதானம், அதைத்தான் நம்ம ஒட்டுமொத்த மாநாட்டு வளாகமாக நாம் வாடகை எடுத்திருக்கோம். அதுக்கு மட்டும் அந்த 7 நாளைக்கு 57 லட்சம் ரூபாய் வாடகை, தர வாடகை தான். தர வாடகை 57 லட்சம் ரூபாய் கார்பரேஷன் தீர்மானிச்சு வச்சிருக்கோம். அப்பதான் மற்றது கூட நம்ம பண்ணிக்கணும். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி ரூபாய் வரைக்கும் மாநாட்டு அரங்கத்துக்கு மட்டும் நாம் செலவழிக்க வேண்டும் என்ற மாதிரி இருக்கு. ஆனால் பட் எல்லாமே ஒரே இடத்துல, கலை நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், கண்காட்சியா இருக்கட்டும், பிரதிநிதிகள் மாநாடா இருக்கட்டும், உணவு ஏற்பாடு எல்லாமே இந்த 11 ஏக்கர் தமுக்க மைதான வளாகத்துக்குள்ளே மொத்த மாநாட்டு நிகழ்ச்சிகளும் வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் உட்பட பார்க்கக்கூடிய வகையில் நம்ம அந்த இடத்தை தீர்மானிச்சு அட்வான்ஸ் கொடுத்து நம்ம இது பண்ணியிருக்கோம். அதனால அங்கதான் மாநாடு நடக்க போகுது. பொதுக்கூட்டத்துக்கான இடம் இருந்தால் நாம் தேட வேண்டியிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு மாவட்ட குழுவுமே தீர்மானித்திருக்கிற கோட்டாவை முழுமையாக கொடுக்கவில்லை என்று சொன்னால்
அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நம்மளால் நடத்த முடியும். அதனால அந்த நிதி வசூல் குறிப்பிட்ட காலத்தில் நடத்தி முடிப்பது என்பதும், அதே மாதிரி அந்த கருத்தரங்கம் அனைத்து மாவட்டங்களிலுமே வெவ்வேறு தலைப்புகளில் நம்முடைய கட்சியுடைய தலைவர் ஒருவர், வெளியிலிருந்து இருக்கக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த நிபுணர்கள் இப்படி பங்கேற்கக்கூடிய வகையில் அந்த கருத்தரங்கத்தை நடத்துவது நம்ம தீர்மானிச்சிருக்கோம். நம்ம மட்டுமே பேசி போறதில்லை, அந்தந்த துறை சார்ந்த நிபுணர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் அதையெல்லாம் நாளைக்கு 27ஆம் தேதி நடக்கக்கூடிய கட்சியுடைய மாநில செயற்படி 28 மாநில குழு கூட்டத்தில் கருத்தரங்கம், யார் பங்கேற்பது, எந்த தேதி, யாரெல்லாம் அழைப்பது என்பதையெல்லாம் நாம் இறுதி செய்ய இருக்கிறோம். ஆகவே ஒரு வலுவான கருத்து பிரச்சாரம் இந்த காலம் முழுவதும் மாநிலம் முழுவதும் எடுத்து செல்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு என்பதற்கு, அதே மாதிரி கிராமப்புற மக்கள் மத்தியில, நகர்ப்புற ஏழைகள் மத்தியில் நம்முடைய கருத்தியல் பிரச்சாரத்தை எடுத்து சொல்லக்கூடிய வகையில் மாநிலம் முழுவதும் பல கலைக்குழுக்களை இறக்கிவிட்டு மாதக்கணக்காக நம்முடைய மாநாடு நடக்கிற செய்தி, எதற்காக மாநாடு நடக்கிறது என்கிற செய்தி தெரியாதவர்கள் தமிழகத்திலே யாருமே இல்லை என்று சொல்லப்படுற அளவுக்கு ஒரு உருவான கலை பயணத்தை நாம் நடத்துவது என்று நாம் தீர்மானிச்சிருக்கிறோம். அதனால நீங்கள் மாவட்டங்களில் மேற்கொள்கிற பணியோடு சேர்த்து மாநில அளவிலேயும் இத்தகைய பிரச்சாரங்கள் நடைபெறுகிற போது அநேகமாக அடுத்து ஒரு 2 மாத காலம் தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி பேசாதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு வலுவான கருத்து பிரச்சாரத்தை ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த மாநாட்டை நாம் பயன்படுத்துவது என்று நாம் தீர்மானித்திருக்கிறோம். நிறைவாக நம்முடைய பேரணி ஒரு 5 லட்சம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய, ஏன்னா அடுத்து ஏப்ரல் மாதம் நம்முடைய பேரணினா அடுத்த அநேகமாக தேர்தல் சம்பந்தமாக எல்லாருமே பேர் பேசிட்டு இருக்காங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி மாநாடு நடத்துவதே முதலமைச்சர் அதிகாரத்தில் யாராருக்கு பங்கு வேணும், யாராருக்கு வேணும் புறா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவரே பேசியிருக்காரு. ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் தான். அப்படிதான் நாட்டில் கட்சி பணியாற்றி கொண்டிருக்கிற போது நம்முடைய அகில இந்திய மாநாட்டுடைய பேரணி என்பதுதான் அடுத்து நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் பணிக்கான ஒரு திறவுகோலாகவும் முதல் நடவடிக்கையாக இருக்க முடியும். அந்த வகையில் நம்முடைய கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் குடும்பத்தோடு வர வேண்டும் என்று மாநில குழு தீர்மானிக்கிறார். பக்கத்தில் கேரளா இருந்து கொஞ்சம் உருவாக போவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி உறுப்பினர்களும் குடும்பத்தோடு வர வேண்டும் என்று நாம் தீர்மானிச்சிருக்கிறோம். ஏன்னா நம்முடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு அது. பொதுவாக நம்ம குடும்பத்துல நல்ல நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னு சொன்னா வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கிறது வழக்கம். என் கையில வெத்தலை பாக்கு இல்ல, இதே வெத்தலை பாக்கா ஏற்றிட்டு வெத்தலை பாக்கு வச்சு அச்சலாக கைது கொண்டு நீங்கள் அனைவரும் மதுரைக்கு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திரண்டு வர வேண்டும். நம்முடைய கட்சி குடும்பங்கள் மட்டுமல்ல, நம்மோடு தொடர்பில் இருக்கக்கூடிய, ஆதரவாக இருக்கக்கூடிய, அல்லது நம்முடைய பணிகளை பார்த்து பெருமைப்படக்கூடிய ஏராளமான நண்பர்கள் இருக்காங்க. வாழ்க்கை கூட்டு வரலாம், வரதுக்கான ஆள் இருக்கு. கட்சியில சேர்ந்ததுக்கு கூப்பிட்டு வரலன்னா கூட மதுரைக்கு கூப்பிட்டு வரலாம், மீனாட்சியை பார்த்துட்டா அப்படியே வைகல் ஒரு புயல் கூட்டு வரலாம்னா அது வரதுக்கு ஆள் இருக்கு. அந்த முறையில் எவ்வளவு அதிகமான மக்களை நம்மால் மதுரைக்கு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டுவதற்கான முயற்சிகளை இப்போதிருந்தே நீங்கள் துவங்க வேண்டும். ஏன்னா ஒரு ஆள் இங்கிருந்து, ஒரு குடும்பம் இங்கிருந்து வந்துட்டு வரணும்னா குறைஞ்சபட்சம் 5000 ரூபாய். இல்லை கரெக்டாக அன்றைய கால கிழமை அடிக்கடி வரும், முதலாளி கிளம்பணும், அடுத்த நாள் கிளம்பணும். அப்படின்னா அது கொஞ்சம் படிப்படியா அந்த அதற்கான தொகையை சேர்ப்பதற்கான ஒரு கால அவகாசம் என்பது தேவைப்படுகிறது. அதனால எங்களுக்கு அட்வான்ஸா சொல்லணும். நீங்க மட்டும் தனியா வரதுனா வந்துருவீங்க, நைட்டு ஒரு பையன் எடுத்துட்டு வந்துட்டு திரும்பி காலையில் வந்துடுவாங்க. குடும்பத்தோடு வரணும்னா அதுக்கு ஒரு விரிவான முன் தயாரிப்பு இல்லாமல் குடும்பத்தோடு வாங்கின அன்னைக்கு போய் சொன்னா வர்றது என்பது நடைமுறையில் சாத்தியமே இல்லை. அந்த முறையில் அடுத்து நடக்கக்கூடிய கிளை கூட்டங்களிலேயே எந்தெந்த கட்சி உறுப்பினர்கள் யாரார் குடும்பத்தோடு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள், கொஞ்சம் பேசினா வர்றது எந்த குடும்பம், என்ன பேசினாலும் வராத குடும்பம் யாரு, இந்த மாதிரிலாம் எல்லா வகையிலையும் நீங்கள் இந்த பேரணிக்கு ஒரு உரிய முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டியிருக்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். அப்படி ஒரு கடுமையான முயற்சி எடுத்தால் நம்மால் இதுவரை தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி ஒரு பேரணியை நடத்துவதில்லை, இப்படி பல லட்சக்கணக்கான மக்களை மதுரையில் திரட்டிவிட்டார்கள் என்று நாடு முழுவதும் வரக்கூடிய நம்முடைய தோழர்கள் பாராட்டுவது மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் மூக்கின் மேல் நுழைய வைக்கக்கூடிய வகையில் ஒரு பிரமாதமான அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி பெரம்பூர்